ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு பண்புகள். அந்த பண்புகள் நம்ம வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதே போல் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தன்னம்பிக்கை, உற்சாகம். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேண்டும். அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னாலே உடலில் எந்த ஒரு நோயுமே இருக்காது. ஒரு சின்ன குறைபாடு வந்தால் கூட இது நிச்சயமாக சரியாகிவிடும். நான் இந்த யோக பயிற்சியை எடுத்துள்ளேன், இந்த யோக பயிற்சியின் மூலமாக இந்த குறைபாடு நிச்சயமாக சரியாகும். அந்த தன்னம்பிக்கை வேணும். நான் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் உடலில் எந்த ஒரு குறைபாடும் வராது. அந்த தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வேண்டும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எக்ஸாமினேஷன் படிக்கும் பொழுது நான் நன்றாக படிக்கின்றேன், அனைத்து பாடங்களிலும் நிச்சயமாக 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவேன். அந்த செகண்ட் தாட்டே வரக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை வேண்டும். இப்போ சுகர் நிறைய பேருக்கு இருக்குது, இரத்த அழுத்தம் இருக்குது. நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு வரலாம். இந்த யோக பயிற்சிகளை ஆரம்பிங்க. நீங்கள் யோக பயிற்சிகள் எடுக்கும் பொழுது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சி தான் எனக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும். நிச்சயமாக அந்த சுகர் அப்படிங்கிற நிலையிலிருந்து நான் முழுமையாக மீண்டு வருவேன், இரத்த அழுத்தத்திலிருந்து முழுமையாக மீண்டு வருவேன். அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லா வகையான நோய்க்குமே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அப்போ அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதமான ஒரு நிலையை கொடுக்கின்றதுன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கடினமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போகும்போது கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்வார்? நம்பிக்கையோடு இருங்க, நானும் நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், நிச்சயமாக குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை தான் 100% குணத்தை கொடுக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னா இதுவரை யோக பயிற்சி செய்யாதவர்கள் இன்றைக்கு நமக்கு இந்த யோக பயிற்சி வந்துள்ளது. இந்த பயிற்சியின் மூலமாக தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் நான் சிறப்பாக இயங்க செய்வேன். நிச்சயமாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கும். அந்த நம்பிக்கை. இப்போ தொழில்களில் கூட சிலருக்கு ஏற்ற இறக்கம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு சின்ன நஷ்டம் வரும் பொழுது மனம் தோன்றக்கூடாது. நிச்சயமாக புத்தி கூர்மையோடு நான் அடுத்த நல்ல முறையில் செயல்பட்டு இதில் வெற்றியை அடைவேன், லாபத்தை அடைவேன். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா தன்னம்பிக்கை சரியாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்கின்ற அனைத்து செயல்களுமே முழுமையான வெற்றியை கொடுக்கும். அப்போ நம்ம வெற்றிக்கு வித்திடக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய யோக பயிற்சிகள். யோகாசன நிலையை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது குபேர முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் உள்ளே வச்சுக்கோங்க, மீதி 3 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. ஆழ் மனதில் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது நம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்கின்றது. உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி இந்த உடலுக்குள் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். இது அப்படியே ஆழ் மனசில் ஒரு சங்கல்பமாக வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றேன், உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது தன்னம்பிக்கை வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணிக்கிறேன். முதல் முத்திரை குபேர முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் உள்ள வச்சுக்கோங்க, மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே வருகின்றது, என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றேன், உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன், பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ஆழ் மனதில் உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ வஜ்ராசனத்தில் ஒரு சின்ன பயிற்சி, மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். வஜ்ராசனம் போட்டுக்கிடுவோம். 2 கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பஸ்திரிகை மாதிரி பண்ணும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் ஃபுல்லாக வெளியே போயிடும். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இது 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி. 2 கை சின் முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க, மூக்கொழியாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது உடம்புல கூடிய ஓவர் ஹீட் வெளியே போயிடும். சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ வஜ்ராசனத்திலே இந்த முத்திரை பண்ணுவோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை குபேர முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ஆழ் மனதில் உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய
மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆழ் மனதில் உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாக ஆத்ம சக்தியாக நான் இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் எல்லாமே யோக ரகசியங்கள்னு சொல்லலாம். யோகத்தில் மனித பண்புகளை மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சிகள். இந்த பயிற்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நமது பண்புகள் மாறிடுச்சு அப்படின்னாலே, தன்னம்பிக்கை வந்தாலே உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ளமைதி கிடைக்கும், பய உணர்வு இல்லாமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.